பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையிலான நீண்ட கால மோதல் முடிவுக்கு வரப்போகிறது என்ற அரசியல் பரபரப்பு தற்பொழுது எழுந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தந்தை மகன் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது இதற்கான தெளிவான சான்றாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மோதல் தொடர்வதால் இவர்களில் யாரை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கின்றன அதிமுகவும் திமுகவும். திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் அன்புமணி மிக கடுமையாக விமர்சித்து வருவதால் தங்கள் பக்கம்தான் வருவார் என கணிக்கும் அதிமுக, அவர் மட்டும் வந்தால் போதாது, ராமதாஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பாமகவும் தங்கள் அணிக்கு வந்தால்தான் பலம் சேர்க்கும் என நினைக்கிறது. இந்த நிலையில்தான் ராமதாஸை சி.வி. சண்முகம் சந்தித்துள்ளது கவனிக்க வைத்துள்ளது. இதற்காக தைலாபுரத்தில் நடந்த சந்திப்பில் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த சந்திப்பு விரைவில் நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. 2021 தேர்தலிலும் அதிமுக பாமக கூட்டணியை உறுதி செய்ய முக்கிய பங்கு வகித்தவர் சி.வி. சண்முகம்தான். இப்போது மீண்டும் அதே பணியை மேற்கொண்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணையும் அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றே அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. அன்புமணி அதிமுகவை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காத நிலையில் ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதனால் சமாதானத்திற்கு கூட்டணி முடிவு யாருடையதாய் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.